அஸ்ஸலாமு அலைக்கும். பயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் சுவையில் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கடாயை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதில் ஒரு சின்ன நாட்டு வெங்காயம் 10 வெங்காயத்தை உரித்து அதில் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அதில் ஒரு முழு உருளைக்கிழங்கு ஒன்று கிடக்கு, அது என் பேரனுக்காக போட்டது. நல்லா வெந்துருச்சு வெஜிடபிள்ஸ்லாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஆச்சி சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட்டை ஆச்சி பெருங்காயத்தூள், அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஆச்சி பெருங்காயத்தூள் நல்ல வாசனை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணியை அந்த குக்கர்லேயே கழுவி நான் அதிலே சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், சுத்தமாக சேர்த்தா போதும். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து கரைச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இந்த புளி, ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இதே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் காய் கொஞ்சம் வேவுன்னு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வரணும் சாம்பார். அப்போ தான் அந்த சாம்பார் மசாலாவோட வாசனையெல்லாம், பச்சை வாசனையெல்லாம் போகும். இந்த டைமில் கொஞ்சம் மல்லிக்கீரையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் வச்சு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் வெங்காயம், நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், அல்லது பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான வாசனைங்க. சுவையான ஹோட்டல் சுவையில் உள்ள வாசனை அப்படியே இருக்குங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. ஹோட்டல் சுவையில் சாம்பார் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.